நெக்லஸ் இது ஒரு ஆனா இந்த நெக்லஸுக்காக நீ அவங்கள்ட்ட இருந்து வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்தணும். இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உன்னை போல பல ரவுடிகளை நான் பார்த்திருக்கேன். ஆனா ரவுடிக்கெல்லாம் ரவுடியை நீ பார்த்திருக்க மாட்டேன். என்னதான் சொல்ற? பிசினஸ் கிவ் அண்ட் டேக். ஆஹா, எங்கிட்டயே விளையாடுறியா? ஆல்ரைட், சரி. இந்த டிராயர்ல 80,000 இருக்கு. எடு. அங்க பார்க்காத, என்ன பாரு. எங்க பார்க்கணும்னு எனக்கு தெரியும். உன் லீடர் காலி. இந்த பாம்போட விளையாடிக்கல நான் பதறியே போயிட்டேன். நான் வேண்டாத தெய்வம் இல்லை. என் மாங்கல்யத்தை நீங்க தான் காப்பாத்துனீங்க. இப்போவாவது வந்தீங்களே. ஏன் திரும்பி வந்தேன்னு அழுவுறியா? ஏன் லூசு, வந்திருக்கிற ஆம்பளை கை சாப்பிட இந்த சில்மிஷலாம் எடுக்கைய தனியா வச்சுக்குவோம். அவரு தான் கட்டிக்கிட்டு அழ போறாரு. யார? உங்க தங்கச்சி. என்ன நீ விளையாடிக்கிட்டு? நாங்களும் தான் 6 வருஷமா இடைவிடாம விளையாடிக்கிட்டு இருக்கிறோம். என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் உடைச்சினேன். இன்னும் முழுசையும் உடைக்கல மிஸ்டர் சிவா. அதே அதிக ஆசையில அப்படித்தான் பேரை சொல்லி கூப்பிடுவான். நான் சொல்றத கேளுங்க. அதிக ஆசையில இப்படிதான் அடிச்சு பேசுவா. ஆனா வலிக்காதே. இத பாருங்க, என் தாலி பாக்கியத்தை காப்பாத்தின மிஸ்டர் ராஜுவுக்கு ரவுடிங்களை அடிச்சு உங்க தங்கச்சியை காப்பாத்தின மிஸ்டர் ராஜுவுக்கு உங்களை ஜெயா போட சொன்னேன். நம்ம மஞ்சுவை கொடுத்துடலாம் சிவா. என்ன மஞ்சுவுக்கு திடீர்னு வெக்கம் எழுந்து போயிடுச்சு? மிஸ்டர் ராஜு, நீங்க என்ன சொல்றீங்க? சார், நீங்க உங்க அபிப்பிராயத்தை சொல்லிட்டீங்க. ஆனா நான் சொல்றத நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். மஞ்சு எல்லாத்தையும் சொல்லியாச்சு. எனக்கு பணக்கார ஏழைங்கிற வித்தியாசமே கிடையாது. அது இல்ல சார், நான் சொல்ல வந்தது. சொல்லுங்க சார். எனக்கு 2 தங்கைங்க இருக்காங்க. மூத்தவளுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் செஞ்சுட்டா என்னுடைய முதல் கடமை முடிஞ்சிடும். மாப்பிள்ளை பாருங்க, முடிச்சிடுவோம். என்னங்க சிவா? பார்க்க சொல்றேன். இத பாரு உஷா, நான் என் தங்கச்சி கிட்ட அபிப்பிராயம் கேட்டா மாதிரி அவரும் அவர் தங்கச்சி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இத பாருங்க, உயர்ந்த இடத்துல மாப்பிளைய பாருங்க. கல்யாண செலவு பூராவும் என்னுடையது. எனக்கு மறுபிறவி கொடுத்த உங்களை நான் எப்படி மறக்க முடியும்? சார், நான் வரேன் சார்.
என்னங்க மாப்பிள இவகிட்ட சொல்லாம போறீங்களே நல்லா நினைவு இருக்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போங்க நினைவு இருக்க முடியாதுன்னா ஆமா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது ஓ அதுவா மாப்பிள நல்லா அழுத்தமா சொல்லிட்டு போங்க என்ன அழுத்தமாவ நான் வரேன் வா கீதா உட்கார் உன் உடம்புக்கு என்ன கீதா உடம்புக்கு ஒண்ணுமே மனசுக்கு தான் அன்பால நீங்க செஞ்ச உதவியை அன்னைக்கு நான் அலட்சியப்படுத்திட்டேன் அதுக்கு மன்னிப்பு கேட்கத்தான் வந்திருக்கேன் கீதா நீ கௌரவத்தை பார்த்த நான் உன் கஷ்டத்தை பார்த்தேன் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டாலும் நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்லை கீதா எனக்கும் புரியுது ரமேஷ் அது சரி பிஎஸ்சி முடிச்சுட்ட மேற்கொண்டு என்ன செய்ய போற எனக்கும் டாக்டர் படிக்கணும்னு ஆசைதான் நிறைவேறலையே எங்கேயும் வேலையும் கிடைக்கல ரமேஷ் ரமேஷ் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒரு ஆப்பிரிக்க டாக்டர் இருக்காரா அவர் பேரு டாக்டர் சையத் ஹுசேன் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கேன் அவர் அங்க ரொம்ப பெரிய டாக்டரா நிஜமா அவர் கூடி சீக்கிரம் இங்க வரப்போறதா லெட்டர் போட்டிருக்காரு அவர் வந்துட்டாருன்னா எனக்கு நிச்சயமா எப்படியும் வேலை கிடைச்சிடும் ஆனா ரமேஷ் நான் அவரை சின்ன வயசுல பாத்திருக்கேன் அவர் அப்பவே ஆப்பிரிக்கா போயிட்டாரு இப்போ எனக்கு எப்படி அடையாளம் தெரியும் அப்போ என்னோட அதிர்ஷ்டம் அந்த ஆப்பிரிக்கன் டாக்டர் சையத் ஹுசேன் கையில் இருக்குன்னு சொல்றேன் ஏன் கீதா நம்ம மனசுத்து போனாலும் பெரியவங்க ஆசீர்வாதம் ஒண்ணு இருக்கு இல்லையா சோ போறேன்னு சொல்றியா போயிட்டு வரேன்னு சொல்றேன் இத பாருங்க இப்படி ஆரம்பத்திலேயே உங்க வேலை நேரத்தை நான் கெடுத்தேன்னா அப்புறம் இவ வந்தாலே டாக்டர் சரியா வேலையை கவனிக்க மாட்டேங்கிறாருன்னு எல்லா பேஷண்ட்ஸும் என் மேல கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க எனக்கு அது வேண்டாம் சார் பை 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 நெக்ஸ்ட் எல்லா பேஷண்ட் போயிட்டு வாங்கோ இப்ப வந்த லேடிக்கு என்ன டிசீஸ் நீ ரொம்ப நேரமா செக்அப் பண்ணிட்டு இருந்தே டிசீஸ் அவளுக்கு இல்ல பேபி எனக்கு தான் வாட் உனக்கு அப்போ வேற நல்ல டாக்டர் கூப்பிடுது வேற டாக்டர் வருது ஆப்பிரிக்கன் ரிட்டர்ன் டாக்டர் சையத் ஹுசேன் பேபி கம் ஹியர் அரே சங்கர்ஷா சங்கர்ஷா யாரோ வந்துருக்காங்க மரியாதை மரியாதை வாங்க 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 நீங்க யாருங்க நீங்க யாரோ கேக்குறே முதல்ல நீங்க யாரோ சொல்லு இந்த பொண்ணு யாரு உண்ணா இது ஒரு அடிப்பு அடிக்கடி வரும் என்னடி ஐயோ சொல்லக்கூடாது மரியாதை மரியாதை இந்த பொண்ணு யாரு ஏன் குருமா அது உங்க குருமாவா இந்த வயசுலயா எந்த ஹோட்டல்ல வாங்குனீங்க அரே நீ சிக்கன் குருமா இல்ல இதுக்கு பேரு என் குருமா நம்ம செக்ரட்டரி நம்ம டாக்டர் சையத் ஹுசேன் வயதுல்லா ரஹ்மத்துல்லா அப்துல்லா அமானுல்லா பாட்ஷா MBBS லண்டன் FRCS எடின்பரோ DPM பெர்லின் SSLC தமிழ்நாடு எட்டாம் கிளாஸ் ஏற்காடு ஆமா ஊடு மேலே அருமில்லே ஊடு மேல மாடி இருக்கு அரே அது இல்லேவா அது இல்லேவா 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 அது இல்லேவா சங்கர் அவனுக்கு பீவி பொண்டாட்டி பிள்ளைகளே என்ன உடுக்கடிக்கிற புள்ள பிடிக்க போறேன் யாரும் இருக்காங்க யாரோ டாக்டர் சையத் ஹுசேன் அனுமாருல்லா பாதும் மல்வா கிது மல்வான்னாரு மத்ததெல்லாம் அவருக்கு தான் தெரியும் அடடே ஆப்பிரிக்க டாக்டர் மாமா மாமா உங்க ஃப்ரெண்ட் சங்கரோட பொண்ணு நான் தான் கீதா गीता पुन्नू इनकी बेटी उन्हें फवारे मेरे पातू पर पुड़वे मेरे पाकरे हाय 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 இது யாரு புடவைக்கு தங்கச்சி பாவாடை தங்கச்சி நீங்க சங்கர் की बेटी बाबा बाबा என்ன பக்ரீத் பண்டக மாதிரி லைனா அணைக்கிறாரு இப்படி வா பாய் நம்ம அணைச்சுப்போம் अरे उल्लू उनकी इन्ना தெரியும் इनकी शंकर की इन्ना दोस्ती சொல்லி गीता पुन्नू शंकर பார்வதி எங்கே வெளியே போய்ட்டாங்க இல்ல மாமா எங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு போயிட்டாங்க या अल्लाह मेरा दोस्त बैठा ना மாமா கீதா மாமாவை கெட்டியா புடிச்சுக்கோ ஏய் தண்ணி எங்க இருக்கு கொயால இருக்குது சீக்கிரம் கொண்டா டாக்டர் அட்டாக்லயே புளுக்கு இருக்கு ஐயோ கடவுளே இது என்ன சோதனை மாமா உங்களை எல்லாம் நம்பி நாங்க இருக்கும்போது உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு மாமா போமாட்டேன் பேட்டி ஊட்டி போமாட்டே நம்ம வந்திருக்குது உனக்கு இந்தாங்க டாக்டர் மாமா அரே தண்டபாணி தண்டபாணி யாரு டிரைவரா ஏ தண்டபாணி அரே உல்லு தண்டபாணி சொன்னா ஐஸ் தண்ணி கோல்ட் வாட்டர் இவர் ஊட்டிங்கறாரு கோல்ட் வாட்டர்ங்கறாரு குளிர் பிரதேசத்துல இருந்திருக்காரா இப்ப எப்படி இருக்கு மாமா ஜில் இருக்குது बहुत अच्छा वर्क है ஏ மாமா பட்டி பிடிக்கலாம் ஒண்ணு எடுத்துட்டு வரலையா ड्यूटी மேலே வந்திருக்கேன் பேட்டி இந்தியா மேலே